பழனி கோயில்ல கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் இங்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள்ங்கிற போர்டை நல்ல தெரியும்படியா, அதாவது பார்வை இல்லாதவங்க கூட கண்ணாடி போடாமையே பார்க்கும்படியா தெளிவா எழுதி வச்சிடு, யாரும் கொடிமரத்தை தாண்டி வர முடியாதுன்னு கீழே எழுது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்பதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். பழனி மலை கோயில்ல கொடிமரமே கிடையாது. ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்ல தான் கொடிமரம் இருக்கும். ஆகம விதியை மீறி சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில்ல கொடிமரம் இருக்காது. அப்ப பழனி கோயில் சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில் என்பதால அதுல கொடிமரம் இல்ல. கொடிமரமே இல்லாத கோயிலுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறான், ஒருத்தன் பதில் எழுதுறான், ஒரு ஜட்ஜி தீர்ப்பு எழுதுறாரு. இவர்கள் யாருக்கும் சாமி முக்கியம் இல்லை, சண்டை முக்கியம். இப்ப வந்தது சிங்கிள் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட். ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பெஞ்சில 2 ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒன், கோயிலுக்குள்ள வரவெல்லாம் என்ன மதம்னு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வரும்போது நீ யாரு, என்ன ஜாதி, என்ன மதம்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். சோ பெட்டிஷன்